Hi friends, welcome to Hifaya's recipes and vlogs. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான ஆல்மண்ட் பிஸ்தா கீர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், பிஸ்தா, ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறதுனால இது ரொம்பவே சூப்பர் அண்ட் ரிச் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்த்துடலாம். 1/2 கப் அரிசி, 1/4 கப் பாதாம், இது ரெண்டுத்தையுமே வந்து 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாதாமை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ வந்து அதோட தோல் நீக்கி அரிசியை கழுவி நம்ம எடுத்துக்கலாம். கூட வந்து ஒரு 10 பிஸ்தா பயிர் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இது கூடவே நான் கொஞ்சோண்டு முந்திரி, காஞ்ச திராட்சை அண்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா உருகி வந்ததும் இப்போ அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பொன்னிறமாக செவர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். காஞ்ச திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பாதாம் பிஸ்தா பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒன்ஸ் இதை வந்து ஆட் பண்ணிட்ட அப்புறம் நம்ம வந்து கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம கை எடுத்துட்டோன்னா இது வந்து கட்டி கட்டியாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து 100 ml பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஜாரில் இருக்கிறதும் நல்லா வாஷ் பண்ணி அந்த வாட்டரை நான் இப்போ அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபியூ மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது 100 கிராம் சுகர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை விடவே கூடாது. அப்படி விட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது நான் 1 pinch ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் வந்து அந்த ஸ்வீட்னஸையும் நம்மளுக்கு எடுத்து காட்டும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட கீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் கண்டென்ஸ் மில்க் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நல்லா ரிச்சாக கிடைக்கும். இப்போ நான் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நல்ல கம்மன்னு நெய் மணக்க நம்மளோட பாதாம் பிஸ்தா கீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். எவ்வளோ ரிச்சாக திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் இன்னும் சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம். Until then, stay tuned, stay safe, bye.